ஹாய் எவ்ரிவன். எங்கள் டெம்பிளில் நடந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த சண்டே நடந்தது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்ப்ரிங் கைட் ஃப்ளையிங் ஃபெஸ்டிவலு. இது 11 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் இருந்தது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ட்ரம்ஸ் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே கைட்டும் த்ரெட்டும் வந்து டெம்பிள்லேயே செல் பண்ணாங்க. நம்ம அந்த கைட்டையும் த்ரெட்டையும் வாங்கிட்டு வந்து நாட்லாம் போட்டுட்டு ஃப்ளை பண்ணலாம். இங்கே அப்போ தான் உள்ளேருந்து எல்லோரும் கைட்லாம் வாங்கிட்டு வந்து நாட்லாம் போட்டு ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. முடிச்சிட்டாங்க. இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய கிளாத் ஸ்டால்ஸ் இருந்தது. சுடிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்தது. நியூ டிசைன்ஸாக இருந்தது. சாரீஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்ட் ஆர்டிஸ்ட்டு, மெஹந்தி எல்லாம் இருந்தது. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து பலூன் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஃபேஸ் பெயிண்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கிட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. பெரிய கிட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணிக்கிறாங்க. ஃபேஸ் பெயிண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தது அவங்க ஃபேஸ்லாம் பார்க்கல. இந்த டைம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் நிறைய மாடல்ஸ் இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறமா கைட் எவ்வளோக்கு இங்கே செல் பண்ணாங்கன்னா $25க்கு 5 கைட்ஸும் இது மாதிரி ஒரு நூல் கண்ணும் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கைட்லாம் எப்படி இருந்ததுன்னா நம்ம ஊரில் இந்த கலர் பேப்பரில் கைட் பண்ணியிருப்பாங்கல்ல அது மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் கைட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இருக்க கிட்ஸுக்கெலாம் இது வந்து நிறைய பேருக்கு இந்தியாவில் தெரியுமான்னு தெரியல. இங்கே இருக்க கிட்ஸுக்கெலாம் இப்போ தெரிகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இங்கே இருக்க கிட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப புதுசாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இங்கே ஒரு ப்ளே ஏரியாவும் இருக்குது. அதனால சின்ன குட்டி குழந்தைங்களை வச்சுருக்கவங்களாம் அங்கே ப்ளே ஏரியாவில் கூட்டிகிட்டு போய் விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பெரியவங்க எல்லாம் எப்படி சின்ன பிள்ளையில பட்டம் பறக்க விட்டாங்களோ அதே மாதிரியே ரொம்ப என்ஜாய் பண்ணி பட்டம்லாம் விட்டுட்டு இருந்தாங்க.
கிட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க இந்த கைட்டை ஃப்ளை பண்ணுறதுல. அப்புறம் கொஞ்சம் பிளான்ட்ஸும் சீட்ஸும் வந்து செல் பண்ணாங்க. இது வந்து கற்பூரவள்ளி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சீட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பம்கின் சீட்ஸு, அப்புறம் வெண்டைக்காய் வந்து நல்லா அந்த காய வச்சா அந்த வெண்டைக்காயோட சீட்ஸு, இன்னும் நிறைய சீட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ப்ரைஸோடு வச்சுருந்தாங்க. அப்புறம் மேஜிக் ஷோ இருந்தது கிட்ஸுக்கு. ஒரு 1 ஹவருக்கு இருந்தது. அது 1 to 2 நடந்தது. ஃபுட்டு வந்து டெம்பிளில் இருக்க ஃபுட்டு தான். இந்த டைம் வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் தனியாக ஃபுட்டுக்கு வைக்கல. அப்புறம் பலூன் ஆர்டிஸ்ட் வந்து கிட்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் பிக்சர்ஸ் காட்டி என்ன பிக்சர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பலூன்ஸ்லாம் அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்தாரு. கிட்ஸ்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ அந்த பலூனை மேக் பண்ணி கொடுப்பாருன்னு. அவர் அழகாக பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வரைஞ்சி கொடுத்துருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.